பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி ஊத்தி என்னையா வீடியோ வச்சுக்க வீடியோ நான் வந்து லவன் ஒரு பொம்பளை கட்டி என்னையா ஒன்னே கட்டி சொல்றேன் ஐடி எரிவியா சீ ஒரு பொது எரியுதா ஆமாயா உண்மைக்குமே ஆமா கவலைப்படாத என்ன சரக்கு மாத்தி சாப்பிட்டுப்ப வேற ஒண்ணும் இல்ல ஆமா என்னமாமா பொம்பளை பிள்ளை வச்சு ஆளை காணாமே சூப்பர் பிள்ளையா அழகான பிள்ளையா சூப்பர் பிள்ளை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சோத்த பிள்ளைய பார்த்தது ஆமாயா இந்த மாதிரி பார்த்தா இல்லையா வர்றது பூரா கண்ணக்கரையா அடிக்கற்பா இருக்கேன்னு சொல்றேன் ஆனா அடுத்த வருஷம் நீ பார்த்தாலும் உத்தமாடு அடுத்த வருஷம் நான் கரூர்ல காலாண்டு ஓட போறேன் சங்கத்துல கரூர் சங்கத்துல காலாண்டு ஓட போறேன் அப்படியா நல்ல விஷயம் அங்கேயும் கிடைக்கிறதுக்கா எல்லாரும் சங்கமே இல்லையா நீங்க தான் புரிஞ்சு பரவாயில்ல இந்த பிள்ளைய உங்க தலைமையில ஏன் தானே மைத்த புடிக்கிற என்னால அப்படி பிடிச்சா நீ பேசுற அப்படியே நம்ம எல்லாம் எப்படா ஒரு காலத்துல மானமரம் ஆத்துக்குள்ள ஒத்தால உட்காந்துக்கிட்டு நானே இல்லந்தடி கல்வியில இல்லந்தடி கல்வியில இவர் தானே ஆமா ஒத்த ஒரு பொட்டனா 5 நாய் வரணும் மாதிரில காசு வாங்கணும் இருக்கட்டும் என்னமா அந்த பிள்ளைய எப்படி நான் வர்ணிக்க ஆசைப்படுறேம்மா பொண்ணுக்கு ராயக ராயகேந்தோ இறுக்கி பிடிச்ச மாமா ஆமா அதுல செந்தட்டி வச்சா உங்களுக்கு இறுக்கி பிடிச்ச நல்லா இருக்குமே மரியாதை கட்டு போங்க என்ன ஆபீஸ்ல நானே 4000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு வெளியில ஏற்றி வச்சிருக்கேன் 4000 செலவு பண்ணி ஆமா ஆமா என்ன மாமா அந்த புள்ள வருமா வர்றாங்க அவளை கவிதை சொல்லி கவிதை பேச முடியுங்களா கவிதையா சொல்லி சொல்லுங்க அவளை எப்படி கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி அடுத்த வரி பாருங்க திருவாரூர் தேரேவா திகழ்ந்தான கற்கண்டேவா மேடம் வணக்கம் எங்கிருந்து வரீங்க ஏன் சண்டை ஓடிய சண்டை ஓடாம ஓவராலா வாங்க ஆமா மேடம் யாரு நீங்க நான் யாருக்கு உங்களுக்கு இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க கியூட்டா இருக்கணும் நான் கியூட்டா இருந்தா உனக்கு என்னையா ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு சரி அதுக்கு நான் சும்மா சொல்லக்கூடாது ஆளு முந்திக்கு ஐயோ சொன்னா மரியாதை கட்டி பேர் மான கட்டவன எனக்கு முன்ன கூட தெரியாது பொண்ணு பிள்ளை கையை வைக்க அறிவு இல்லையா மான ரோசம் இல்ல ஒரு விஷயம் தெரியுமா முன்ன பின்ன தெரிஞ்ச பொம்பளை கை வைக்கிறது தப்பு தெரியாத உள்ள மேல கை வைக்கிறதே நல்லது ஏன்னா நீ என்ன கருத்தை வாங்கிக்கிறோம் மான மரியாதை போயாது சரி பரவாயில்ல அதான் பேசி அங்க ஒரு பிள்ளைய பத்திரம் மேல கை வைக்கலாமா உங்களுக்கு அறிவு அறிவு இல்லையா மண்டை பாடி கூட இதே பாருங்க அங்க இருந்து வெக்கம்ல மட்டும் தூக்கி போட்டு ஒரு ஆம்பளை பையன் வெக்கமான சூடு சோழங்களை விட்டுட்டு சரி உன்னை ரசிச்சு நீ வந்தாலும் பரவாயில்ல என்ன ரசிச்சு நீ எங்க வர்றீங்க பேசுறேனே ஆமா என்ன எதுக்கு நீ வர்றீங்க நான் உடனே நான் கேக்குறேன் எதுக்கு வர்றீங்க எதுக்கு வர்றீங்கன்னு கேட்டேன் கோயிலுக்கு போறோம் ஆமா அதெல்லாம் தெரிஞ்ச கோயில இருக்கு தெரியாத கோயில இருக்கு கையெழுத்து கும்பிடுறோம் கையெழுத்து சாமி கும்பிடுறதா ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஆமா தெரிஞ்ச ஹோட்டலோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் ஐயோ அது வயிற்றுக்கு சாப்பிட்டு வயிறு நிறையறதுக்கு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போறோம் மண்டவலி வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு போறோம் தெரிஞ்ச டாக்டர் தெரியாத டாக்டர் ஊசி போடுறோம் மண்டவலிக்கு ஊசி போடுறோம் நல்லா வாய் வந்துரு போது அப்புறம் பத்தாக்குன்னு 2 கொண்டாந்து வைக்க சொல்லு
நான் ஒண்ணு எடுக்கிறதுக்கே அனுமதிக்க மாட்டேன். ரொம்ப பேசுற. நீ ரொம்ப பேசவே வைக்கிறீ முதல்ல. ஆனந்தகுமாரே பார்த்து பேசிக்க. பார்த்து மரியாதை நீங்க பேசுங்க. போனா போகுது பொம்பளையாச்சே பாக்குறேன். நானும் போனா போயிட்டு போதா ஆம்பளை பிள்ளையாச்சே ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன் பார்த்து வரேன். ஆம்பளை கிட்ட பொம்பளை போட்டி போடாத. இந்த பொம்பளை கிட்ட ஆம்பளை நீ போட்டி போடாத. எதுலையும் சிறந்த ஆம்பளை. எதுலையும் சிறந்த பொம்பளை தான் நான் சொல்லுவேன். மரியாதை கொடுக்கறது ஆம்பளை. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். அப்பா ஒற்றுமையா இருக்கிறது ஆம்பளை. குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது பொம்பளை பிள்ளை நீங்களே. யார் சொன்னா? யார் சொன்னா? ஒற்றுமை சிகரமே ஆண்கள் 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 தான் குடும்பத்தை வந்து ஒற்றுமையா மான மரியாதை வாழ வைக்கிறது பொம்பளை தான், ஆம்பளை கிடையாது. பெண்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது. நான் சொல்ற பெண்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது. யார் சொன்னா அப்படின்னு? இன்னைக்கு நான் சொல்றேன். சில்வார்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்கள்ல ஒற்றுமை இருக்கு. எப்படி ஒற்றுமை சொல்றீங்க? நான் சொன்னேன் என் வர்க்கம் கேட்கும். நான் சொல்றேன் பெண்கள் தான் ஒற்றுமை இருக்கு நான் சொல்லுவேன். பாப்பமா? பாப்பா. ஆண்கள ஜோரா கைது விசில போடுங்க முன்னாடிடா. விசில போடுங்க. விசில அடிப்பா. நீ ஒண்ணு அதே மாதிரி உங்க பெண்களை கைதட்டி விசில அடிக்க வேணாம். கொலை போட சொல்லு பாப்போம். எங்க இதயமே நீ பாத்துக்க. அதே ஆம்பளைக்குள்ள ஒற்றுமை பொம்பளைக்குள்ள ஒற்றுமையா? நீங்க ஆம்பளை அளவடத்தனமா கேடி போயமா நீங்க அலையலையா? அது மாதிரி பொம்பளை சும்மா ஒரு பேச்சுக்கு நாங்க பொம்பளை பிள்ளை அப்படி இருக்க முடியுமா? பொம்பளை பிள்ளைய அமைதியா அடக்கமா இருக்கதான் செய்வோம். உங்க பிக்காலத்துல இதுவே தெரியுது. அவங்கள கைதட்டி அக்கையா ஒரு ஆளா தட்டுங்கம்மா. அம்மா நல்லா இருப்பீங்க காலைல ஒரு பத்தியா அமைதியா தட்டுவோம். அங்கிட்ட ஆம்பளை பொம்பளை உள்ள கையை விட்டு தட்டுறாங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஆம்பளையால் வந்து ஆம்பளை போய் கை தட்டிட்டான். சரி இன்னொரு போட்டி வைக்கிறேன். சத்தம் இல்லாம ஆண்கள் ரெண்டு கையை தூக்குங்க கல்யாணம் தூக்கம் கல்யாணம். ஆம்பளைங்களுக்கு வந்து மூச்சம் இருக்காது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு மூச்சம் இருக்கும்லையா? இதே மாதிரி உங்க பொம்பளை ரெண்டு காலை தூக்க சொல்லுங்க. அட எடு தோள் கால்ல கிடக்கு வேணா எடுத்து அடிப்போம் உடைய. மரியாதை கிட்ட பேர் ஏன் போக போற? அசிங்கமா இல்லையா? என்னமா எப்படியா சொல்ற? நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கா? அவன் தேடி நினைச்சுக்கிறது நாடகம் நினைச்சுக்காது. மானாம பசங்க துண்டு எடுத்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். ஐயோ என்ன சொல்ற? பாட்டு பாட்டுக்கு எந்த இடமா தான் உனக்கு என்ன? என்னையா ஒரு பொம்பளை காலத்துக்கு சொன்னோன்னு கோபப்படுறியே? ஆமா பொம்பளை காலத்துக்கு கோபப்படாம ஆம்பளை காலத்துக்கு வேலை நடக்க போறது கிடையாது. சரி பொம்பளை காலத்துக்குனாது குடும்பம் நல்லா இருக்கும். எங்க தூக்கணுமோ அங்க தூக்கும். இப்போ துருத்திய மூடு எப்படி தெரியுமா? வயசுக்கு வந்துடுறீங்க. சரி உங்க வீட்டுக்குள்ள உங்க அம்மா ஆளாத்தி இருப்பாங்க. வயசுக்கு வரதால மைக்கு போட சொல்லலாமா? எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் பெத்த பாரு. என்ன பெத்த மகன்? இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தேன். இப்ப சின்ன பெரிய பிள்ளை ஆயிட்டேன். பெரிய மனுஷன் ஆயிட்டேன். சரி நம்ம குடும்பமான உங்க கையில இருக்கு. அத நினைச்சு வலது காலத்துக்கு வந்தாங்க. சரி அப்ப காலத்துக்குறா இல்லையா? காலத்துக்கு வாசப்பட. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி போறீங்க. சரி மறு வீட்டுக்கு போற மாமி என்ன சொல்லுவாங்க? மாமி வளர மருமகளே என் குழந்தைக்கு வந்த என் குழந்தைகளே. சரி இந்த இத புடி. அப்படி இத கூட என்ன மசருக்கு நான் பிடிக்கவே வேண்டாம். இவளக்க புடி. அவங்க வலது காலத்துக்கு வச்சுவான்றாங்க. சரி அப்ப வலது காலத்துக்குரியல அதத்தான் யோ அதுக்கு காலத்துக்கு வேற நீ சொல்றது காலத்துக்கு வேற. ஒரு கூட்டத்துக்குள்ள இத்தனை பேர் நாடகம் பாக்குறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, எத்தனை லைட் போட்டுருக்காங்க. இங்க வந்து நீ காலத்துக்கு அப்புறம் உனக்கு கொண்டு வரே பாத்துக்க அப்புறம். ஏய் வேண்டாம் அடான்னு விட்டு குடிவே. போட்டேன்னு வச்சுக்க. சுகமா இருக்குன்னு படுத்துக்கிறீங்க. மான கட்டவனே உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு அடி உசுர் முகரைய பாரு. உங்களையும் அப்படி செஞ்சு விட்டாங்க அப்படியே. ஓ வாயும் முடியும். என்கிட்ட எங்களுக்கு கொலக்கட்டை வந்தா சரிச்சா என்ன இதுல நான் வெக்கப்பட்டு சூடு சொல்றேன். கொலக்கட்டை வர முகரைய பாரு எப்படி இருக்குன்னு அப்படியே. யோ மரியாதை ஓடி போய் பாத்துக்க அப்புறம். இங்க பாரு ஆனந்தகுமார் என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏய் இங்க பாரு டூல்ஸ் எடுக்க மாட்டேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? முதல்ல சொல்லி புடியும் பாரு. சொல்லி புடால அப்படியே குடல தள்ளிரும். அம்மா நான் யாரு நினைச்சு நீ சண்டை? நான் யாரு நினைச்சு நீ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? பெரிய டாக்டர்மா. டாக்டரா? என்னது பெரிய டாக்டர்? டாக்டரா? என்னங்க டாக்டர் டவுட் வந்துறியா? அம்மா சொல்ல பேச. என்னைய பேசணும் குண்டாங்கிட்டு இருக்கியா? அம்மா நான் எதையுமே புடிச்சு பார்த்து சொல்லி புடி. எதை புடிச்சு பார்க்கணும்? ஐயா கொடுங்க. நான் அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பிடிக்க விடுறது கிடையாது. வீட்டு வாங்க. நாடி இங்க இருக்கு. என்ன சத்தத்தை கேட்காம? சுண்டா உள்ள விடு. என்னையா எருமை வயதுக்கு வேற காரம். அம்மா ஏன் இப்படி கத்துற? நாடி துடிக்குது. நாடி துடிக்குதா? நீ உசுரோட இருக்க. அப்ப சார சொல்றியா? அம்மா நம்ம சோதனை பண்றது வச்சிருக்கேன். சைஸ சோதனை பண்ணி உன்கிட்ட இருந்து தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன்கிட்ட இருந்தா ஏப்ப நீ மதுரை எல்லாம் தொழில் ஆரம்பிக்க இன்னைக்கு வந்து என்ன தொழில் ஆரம்பிக்கிற? அப்படிலாம் இல்லம்மா. 15 வருஷம் கழிச்சு உடனே நான் பாக்குறேன். மதுரையில பெரிய ஆஸ்பத்திரியா வச்சிருந்தேன். சரி சரசுன்ற நரசு சரைய போட்டு உரசு கடைசியில பரசோட போயிட்டான். அதனாலதான் பால் இழிச்சு போயிட்டீங்களோ? வேற என்ன ஒத்த மாடு ஆயிடுச்சு. எல்லாமே ஒத்த மாடு வண்டியே காலி ஆயிடுச்சு. மாப்ள இதை எதுல மாற்றுறது? அட கூட்டம்டா. ஏய் நீ தானே அப்ப டாக்டர்னு சொன்ன. இத கூட எதுல மாட்டிட்டு போறா? காதுல மாட்டு. இதுக்கு ஒரு வந்து எதுல மாட்டுறதுனே தெரியல. காதுல மாட்டு. ஏய் நம்ம தொழில் ரசி தெரியல. எந்த ஒரு டாக்டர் பாவரே? இப்படி பேசி
15 வருஷம் அப்ப உன் இதுல மாட்டியா? அப்போ வயசு ஹலோ ஏன் லூசுண்டா கொஞ்சம் சவுண்ட் வைங்க. இல்ல ஹலோ ஹலோ ஏன் எருமையோ ஆள பாரு மைக்கு இதுதான் சவுண்ட் வைக்கணும். அத நெஞ்சில வச்சு பாரியா? ஹலோ யா அவ எடவட்ட பாரு நெஞ்சு இங்க. மூச்சு விடுங்க. இது ரெண்டையும் கொண்டு வரீங்க எங்க வர? மூச்சு விடுங்க. கீழே முத்துச்சாமி ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அந்த உருளைக்கிழங்கு வாட அப்படியே தூக்குதடா. அட பாவி நானா? மேடம் நான் சொல்றது நடக்குதான்னு பாருங்க. என்னது? கண்ணை மூடுனா இருட்டா தெரியும். ஐயோ கண்ணு முன்ன அப்படியே கருங்கும்னு இருட்டா இருக்குங்க. மல்லாக்கப்படுத்தி எச்சிட்டு போற மூஞ்சில விழுகுமே. ஆமா ஆமா தெரிக்குது. சோத்த கண்ணனே வாயில இருக்குமே. ஆமா. தண்ணிய கண்ணனே தாகமா இருக்குமே. சரி. நடந்தா உடம்பு உங்க கூடவே வரும். ஐயோ கூடவே வருதுங்க. உங்க அப்பா பக்கல அப்பான்னு கூப்பிட தோணுமே. ஏன் எங்க அப்பா பார்த்து அப்பான்னு கூப்பிடாம அப்புறம் மச்சான கூப்பிட சொல்ற? கட்டிக்கார பக்கல உங்க மாமா மாதிரியே தெரியும். உண்மையிலே எங்க மாமா தான் அவரு. என்னை பக்கல உங்க புருஷன் மாதிரியே தெரியுமே. எடி அந்த கல்ல என்னதுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன் தான்யா. கவலைப்படாதம்மா. இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. போட்டோம்னா சரியா போகும். இவர் சைஸ் சரியில்லை இவர் டாக்டர் உண்மையிலேயே. இப்ப அந்த வேலை பார்க்கலாம். இப்ப செயல்பாடு இல்ல. யோ எந்த ஊர்ல மருந்து இப்படி குடுக்குறாங்க? வெளிநாட்டு மருந்து. ஏய் வேண்டாப்பா. இதே குளுக்குறேன். ஏய் ஆமா. இது என்னடா ஊசி? ஐயோ யோ நீ என்னையா இது? குடிச்சு குடியே காமிங்க. என்ன எச்சிட்டு போற? குடியே காமி. எதுக்கு அப்படி ஊசி இடு கையில போறியா? இந்த ஊசி வேணாமா? இது என்ன ஊசி மாதிரியா இருக்கு? கரும பிடிச்சவன கடப்பாறையாட்டா இருக்குது. மாட்டு ஊசி கூட சின்னதா இருக்கு. ஏய் 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 இது அம்மா மாமா அது என்னன்னு கேளுங்க. ஏய் இது என்ன அது? பலு ஊசியா? ஊசி. சத்தூசியா? அப்பா எனக்கு இருக்கிற சத்தே போதும். இனி இப்படி பெரிய ஊசி விட்டா எட்ட ஆகுறது. சத்தியமா சொல்ல என் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பாடு தூக்கு. பாடுறதுக்கு டவுசர் தூக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சிட்டர். வேணாங்க எனக்கு வெக்கமா இருக்கு. கையிலே போடுங்க. ஓகே. 1 சே என்ன மசக்கு வந்து இங்க பிடிச்சோ பொட்டாட்டி அமுக்குற மாதிரி அமுக்குற. நல்லா மேடம் இருக்கு. தாச்சு தெரியும். வக்கீல் தெரியும். மறுபடி மறக்க கூடாது. இப்போ எந்த ஓபனா? என்னங்க? ஓபனா பேசணும்னு சொல்ல வரேன். வெளிப்படையா பேசுங்க. ஏய் ஊசி பின்னாடி போ முன்னாடி. அட இருப்பா முன்னாடி போடுங்க. இவனே ஒரு சைஸ் அலையா பார்த்தேன். நீ என்ன பண்ண போற? ஆமா என்கிட்ட ஒரு இல்லம்மா இப்ப அவனுக்கு இடம் தெரியல. தொடக்கம் பூதியா போச்சு. எதுக்குள்ள ஓடுது மோந்துவாரு. அந்த 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 இது புத்தி போக மாட்டேங்குது பாரு உனக்கெல்லாம் என்ன? ஐயா ஐயோ தப்பாய் போச்சுமா. ஐயோ என்னாச்சு? எரும மாட்டுக்கு போற சென ஊசி போட்டு. அட கோவர பேல நான் போடுறேன் அவடைய பழுக்கிட்டேமோ வந்து போட்டு மாத்தி வேலை போட்டுட்டியா? விஷயம் தெரியுமா? என்ன? காதல் எத்தனை வர காதல் இருந்தாலும் பசுவ மாட்டு காதல் மட்டும் தெய்வீகமானது. அழைச்சிட்டேன். எப்படி தெரியுமா? நீங்க தான் நம்ம சில்வர் பட்டில கூடிய பசுவ மாடு. சரி பெருமாளுக்கு அப்ப இந்த ஊர் பசுமாடா? ஆமா கரூர் பசுமாடாவே இருக்கிறனே. சரி கரூர் பசுவ மாடு. சரி நான் ராங்கேயன் காலை. ராங்கேயன் காளையா? ஆமா. ஐயா நீங்க பசுவ மாடு அமாவாசை நேரத்துல செனைக்கு கத்தி. ஐயா எப்படி? அம்மா ஐயோ நான் காலை மாடு எப்படி கத்துறேன்? இப்ப பசுவ மாடு கத்துனீங்க என்னட்டா? அம்மா எங்க இருக்கீங்க? இந்த கோயில் காலை அப்படின்னா இப்பதான் வயக்காட்டுல மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். திருப்பி பசுவ மாடு கூப்பிடுது. உண்மைக்கு கொப்பனத்தே மருந்தே நீ கோயில் மாட்டுக்கு ஆளு மண்டை மாடு மேய்க்கல வருது. இல்ல எனக்கு முகத்தை போட்டு பார்த்தா இருக்கு. காளை மாடு பார்த்து பசுவ மாடு சீக்கிரமா ஓடியான்னு சொல்லுது. மைத்த புடுங்க. உடனே அந்த காலை சும்மா இருக்குமா? ஓடியான்னு சொல்லுது. உடனே பசுவ மாடு சிக்னல் கொடுக்கும் பாரு. ஐயோ எப்பதான் மாத்து. அது என்ன மோத்தரம் பேய் இப்பதான் கோமியத்தை வெளியே விடுது. காலை சும்மா இருக்குமா? மோத்தரத்தை குடிக்குது. அந்த பாருங்க அத்தாடி அப்படியே குடிச்சிருக்கேன் அங்கேயே. சும்மா இருக்குமா? வாய் அதுவும் அப்படியே அதனால என்ன சொல்ல வரேன்? உன்னைய ஆடி பாடி
அடிப்பாடி அடி ரோட்டோட வீட்டுக்காரி ரோசாப்பு ரோட்டக்காரி நீ எந்த போடு போட்டாலுமே உன்னை கூட்டிட்டு போயிரு மதுரைக்கு சின்னஞ்சிறு சிக்கே என்ற சீனாக்கள் கண்டே சீனாக்கள் கண்டே பெட்டியில உட்காந்துக்கடா அந்த கேப்ல அத உள்ளவே வந்து கேப்டா எப்படி அது கர்ப்பாச்சி போல் இருப்பா எனக்கு தெரியல அப்படி இவள கட்சி கருத்த போட்டு வச்சிருப்பா அது கண்டாலே வாடி மதுரை சின்னம்புதாண்டி நம்ம போனால போடும் பொதுப்பட்ட பொலிதாண்டி நேற்று புத்தாலே ரோஜா முட்டை பறிக்க கூடாது சட்டி போட்டாலே குமரி சிட்டி முடியல அவ்வளவுதான் உனக்குதான் முடியல முண்டை அப்புறம் பல்ல கடிச்சுக்கிட்டு வர்ற அந்த பாம்பு ரயில் ரோடு அதன் பக்கத்துல எந்த என்னாலே முடியல நீ ஏதாவது முடியற மாதிரி தெரியல அடி பாம்பு ரயில் ரோடு பாம்பு ரயில் ரோடு பக்கத்துல எந்த நீ பக்கம் உங்க முண்டிய மட்டும் ஆடி கலைறீங்க அப்படி ஒன்ன நினைச்சு அமனமாக படுத்திருந்தேன் அப்படி அழகா எவன் பாக்குறது குயிலுக்கு தோப்புக்குள்ள குறுகுறுன்னு வாக்கல்